2 கல்லூரி மாணவர்கள் எப்படி அமெரிக்காவின் மிக ரகசியமான உளவுத்துறை தகவல்களை சோவியத் யூனியனுக்கு விற்றார்கள் தெரியுமா? கிறிஸ்டோபர் பாய்ஸ் டிஆர்டபிள்யூ பாதுகாப்பு நிறுவனத்தில் உயர் ரகசிய அனுமதியுடன் வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கு அவர் சிஏவின் சட்டவிரோத நடவடிக்கைகளை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். பழிவாங்கும் எண்ணத்தில் அவர் தனது போதைப்பொருள் வியாபாரி நண்பர் டால்டன் லீயை உதவிக்கு அழைத்தார். அவர்கள் அமெரிக்க உளவு செயற்கைக்கோள்களின் ரகசிய ஆவணங்களை புகைப்படம் எடுத்தார்கள். மெக்சிகோ நகரத்தின் மோசமான உணவகங்களில் சோவியத் முகவர்களுக்கு விற்றார்கள். ஆனால் லீயின் கோகைன் போதை அவரை பைத்தியக்காரத்தனமாகவும் பயமுறுத்தலாகவும் மாற்றியது. இறுதியில் அவர் சோவியத் தூதரகத்தில் நுழைய முயன்று கைது செய்யப்பட்டார். இது FBI நேராக பாய்ஸிடம் அழைத்துச் சென்றது. போதைப் பொருள் வாங்க பணம் வேண்டும் என்பதற்காக 2 இளைஞர்கள் குளிர்போரின் முக்கியமான ரகசியங்களை விற்றுவிட்டார்கள்.